சனாதன தர்மத்தை அழிப்பேன் என்று கூறுபவர்கள்தான் அழிந்து போவார்கள் என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் மறைமுக விமர்சனம் செய்துள்ளார். திருப்பதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், சனாதன தர்மத்தை தாக்கி பேசுபவர்களை கண்டும் காணாமல் இருப்பது மதச்சார்பின்மை ஆகாது என்றார். சனாதன தர்மம் கம்ப்ளீட் ஒரு வைரஸ் மாதிரி, அதை எங்க நாச பண்ணணும் சொல்றாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Whoever said this, let me tell you, sir, you cannot wipe out Sanatana Dharma. I will tell you why. By the end of my speech, I'll tell you why you cannot wipe out Sanatana Dharma. If anyone tries to wipe out Sanatana Dharma, let me tell you, from the feet of Lord Balaji, you will be wiped out. சனாதன தர்மத்தை யாராலும் அழிக்க இயலாது எனவும் பவன் கல்யாண் கூறினார். இந்திய அளவில் தொழில் வளர்ச்சியில் தலைசிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்குடன் பல இடங்களில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களின் முதல் முகவரி என்ற பெயரில் சென்னை, தூத்துக்குடி, கோவையில் நடந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டில் ரூபாய் 1.90 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாகவும், கடந்த 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு புதிதாக 46 தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், 1.39 லட்சம் இளைஞர்களுக்கும் மகளிருக்கும் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சக கணக்கெடுப்பில் உற்பத்தி தொழில்களில் தமிழ்நாடு 7.5 விழுக்காடு வேலைவாய்ப்பு உயர்ந்துள்ளதாகவும், நாட்டிலேயே அதிக தொழிற்சாலைகள் மற்றும் வேலைவாய்ப்பில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளதையும் மாநில அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் அதிகரிக்கக்கூடிய போதை பழக்கத்தை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில், மக்களை சிந்திக்க விடாமல் போதையிலேயே வைத்திருந்தால் ஆண்டாண்டு காலம் நாமே ஆளலாம் என்ற ஆசையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்துள்ளார். கஞ்சா, கள்ளச்சாராயம் மற்றும் போதைப் பொருட்கள் தடையின்றி கிடைக்கிறது என்றும், இதனால் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து குற்றங்கள் பெருகுவதை பலமுறை சுட்டிக்காட்டியும் திமுக அரசு இவற்றை கட்டுப்படுத்தவில்லை என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை எதிர்க்கட்சிகள், உயர்நீதிமன்றம், நாளிதழ்கள் என்று பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டியும் இதுகுறித்து ஆளும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதற்கு கடும் கண்டனங்களை அறிக்கையில் பதிவு செய்துள்ளார். அகங்காரத்தோடு துக்ளக் தர்பார் நடத்தக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் விரைவில் பாடம் புகட்டுவார்கள் என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரை துணை மேயர் புதிய பிரச்சனையில் சிக்கியுள்ளார். வாங்கிய கடனுக்கு வீட்டை எழுதி தரும்படி பெண்ணை மிரட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் மதுரை துணை மேயர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த வசந்தா என்பவர் வாங்கிய கடனை திருப்பித் தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து மதுரை மாநகராட்சியின் துணை மேயரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகராஜ் தனது சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து வசந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. பெற்ற கடனுக்கு ஈடாக வீட்டை எழுதி வைக்கும்படி மிரட்டல் விடுத்ததாகவும், சாதிய ரீதியாக பேசி தாக்கியதாகவும் கடந்த ஜூலை மாதம் காவல் நிலையத்தில் வசந்தா புகார் அளித்தார். எனினும் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் இருந்தது. இதையடுத்து மாவட்ட நீதிமன்றத்தில் வசந்தா மனு அளித்தார். அதன் அடிப்படையில் துணை மேயர் நாகராஜன், அவரது சகோதரர் ராஜேந்திரன் மற்றும் நண்பர்கள் என 5 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இல்லை என நம்புவதாக திருமாவளவன் கூறியிருந்த நிலையில் அவர் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுவார் என எதிர்பார்க்கவில்லை என்று தமிழிசை பதிலளித்துள்ளார். அண்ணன் திருமா அவர்கள் இந்த வழியா வந்துட்டு காந்தியை தவிர்த்துவிட்டு காமராஜருக்கு சென்றிருக்கிறார். காமராஜருக்கு அஞ்சலி செலுத்தியதில் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் மது ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் காந்தியை தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதோ என்னமோ. நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்திக்கெல்லாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. காந்தி மது ஒழிப்புக்கு போராடியவர், அவருக்கு இவர் மரியாதை செய்யல. மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, அவருடைய கொள்கைக்கே அது எதிராக இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, திருமாவளவன் தினந்தோறும் பாட்டில திறக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்றாங்க. அக்கா தமிழிசை அவர்களே,
நீங்கள் குடிக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்காது என்று நான் நம்புகிறேன். உங்களைப் போல்தான் நானும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில நான் நினைக்கவே இல்லை. நான் எனது அரசியல் வாழ்க்கையில இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது. நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். நான் அவரை டெய்லி பாட்டில திறக்கிறாருன்னு நான் சொல்லல, அவரே தான் சொன்னாரு. நான் டெய்லி பாட்டில திறக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாருன்னு சொன்னாரு. நான் சொல்லாதது அவர் ஏன் சொல்றாரு? மதுவிலக்குக்காக யார் போராட்டம் நடத்தினாலும் என்ன மாநிலம் நடத்தினாலும் அதை வரவேற்க வேண்டும். நானும் வரவேற்கிறேன். ஏனென்றால் 45 வருடமாக அதற்காக போராடி வருகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்திய மது ஒழிப்பு மாநாடு பற்றிய கேள்விக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அளித்த பதில்தான் இது. தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மது விலக்குக்காக ஒலிக்கும் எந்த குரலாக இருந்தாலும் அது எங்கள் குரலாக பார்க்கிறோம் என்றார். தேசிய அளவில் மது விலக்கு கொள்கை கொண்டு வர வேண்டும், தமிழ்நாட்டில் மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்பது நல்ல கொள்கைதான் என்றும், ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி வைத்துள்ளது யாருடன் என்பதை பார்க்க வேண்டும் என்று கூறினார். மது ஆலைகளை நடத்தும் திமுகவின் பிரதிநிதிகளை மேடையில் வைத்துக் கொண்டு மதுவிலக்கு பற்றி பேசுவதால் பயனேதும் விளையாட போவதில்லை. கர்நாடகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதாக கூறிய ராமதாஸ், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மதுக்கடையை திறந்தது யார்? நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை? அதுல அண்ணன் அந்த விசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையே இருக்கிறேன். மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதியை கூடுதலாக கொடுக்க வேண்டியது. சரி, அந்த கோரிக்கை சரி. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மதுவிலக்கு பற்றி பேசிய காட்சிதான் இது. மாப்போ சிவஞானத்தின் 29வது நினைவு நாளையொட்டி தியாகராய நகரில் உள்ள அவரின் சிலைக்கு நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடன் சீமான் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், மத்திய அரசுக்கு என்று ஏதாவது நிதி இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினார். பேரிடர் காலத்தில் நிதியை வழங்காமல் புதிய கல்விக் கொள்கைக்கு கையெழுத்திட்டால்தான் கல்வித்துறைக்கு நிதியை தருவேன் என்று மத்திய அரசு கூறுவதை ஏற்க முடியாது என்றார். மதுக்கடைகளை மற்ற மாநிலங்கள் மூடுவதற்கு முன்பாக நாம் மூட வேண்டும் என்றும் கூறினார். மதுவிலக்கை அமல்படுத்தினால் கள்ளச்சாராயம் வந்துவிடும் என்று சொல்வதற்கு இவ்வளவு கட்டமைப்பு, காவல்துறை அதிகாரம் தேவையா என்றும் கேள்வி எழுப்பினார். தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் தருமபுரி மாவட்ட விவசாயிகளுக்காக பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அரசு, காவிரி ஆற்றில் கிடைக்கும் உபரி நீரை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வறண்ட பகுதிகளில் உள்ள ஏரிகளில் நிரப்ப வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் காவிரி உபரி நீரை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பெண்ணாகரம் வட்டத்தில் நெருப்பூர் அருகே நீர்வளத்துறை ஆய்வு செய்து வருவதாக தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் காவிரி நீரை பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தருமபுரி மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து சட்டப்பூர்வமாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு அரசு உறுதியளித்துள்ளது. நாட்டின் மேலும் 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டில் தமிழ் உள்ளிட்ட 6 மொழிகளுக்கு ஏற்கனவே செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது. முதலாக தமிழுக்கு 2004ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வெவ்வேறு காலகட்டங்களில் சமஸ்கிருதம், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டன. கடைசியாக 2014ஆம் ஆண்டு ஒடியாவுக்கு இந்த அந்தஸ்து வழங்கப்பட்ட பின்னர் வேறு எந்த மொழிக்கும் அளிக்கப்படவில்லை. இந்நிலையில் மராத்தி, பெங்காலி, பாலி, பிராகிருதம், அசாமி ஆகிய 5 மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்க மத்திய அமைச்சரவை தற்பொழுது ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்ந்து 11ஆக உயர்ந்துள்ளது. இன்று மாலை தொடங்கக்கூடிய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு மின்விளக்கு அலங்காரத்தில் திருப்பதி மலையே ஜொலித்து வருகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் திருப்பதி மலைக்கு வருவது வழக்கம். அதற்கு ஏற்ற வகையில் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தேவஸ்தான நிர்வாகம் செய்து முடித்துள்ளது. ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக திருப்பதி மலை கண்கவர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஏழுமலையான் கோவில் சுற்றுவட்டார பகுதியில் பக்தர்கள் கூடக்கூடிய முக்கிய இடங்கள் ஆகியவை இரவு நேரத்தில் ஜொலிக்க துவங்கியுள்ளன. இது தவிர இறைமூர்த்திகளின் பெரிய பெரிய கட்டவுட்டுகள் மின்சார விளக்கு அலங்காரத்துடன் ஆங்காங்கே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன.
தேவஸ்தான நிர்வாகத்தின் மின்சார சரவிளக்கு அலங்கார பணிகளை பக்தர்கள் கண்கொட்டாமல் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர்.